என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் இதை முதல் நிகழ்ச்சியாக இத்தனை காலம் ஏன் நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை இரவிலே நடத்தலாம், மதியத்திலே நடத்தலாம், அதிகாலை வேளையில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதை வைத்திருக்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த நிகழ்ச்சி காலையிலே நடத்தப்படுகிறது. எல்லா மக்களும் பார்த்து பழகி நோயற்ற வாழ்வுக்கு வழிதேட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்களை உலகம் பூராவும் தொட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நட்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய பயிற்சி. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயத்திலிருந்து முடிச்சூரிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். 25 மாணவர்களை இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அதன் செயலாளர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அமுதவல்லி அவர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கட்டாய பாடம், 1000 மாணவர்களும் யோகாசனம் செய்தாக வேண்டும். அதன் ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் மாணவர்களை அழகாக பழகியிருக்கிறார்கள். மாவட்ட, மாநில, அகில இந்திய, உலக அளவில் போட்டிகளில் மாணவர்களை அழைத்து சென்று வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பிரணவ் 5 வயது, ஹேம ஹரிணி 4வது வகுப்பு பத்ம புஜங்காசனத்தை செய்ய போகிறார்கள். பாருங்கள், 2 ஆசனம் ஒரே ஆசனமாக அவர்கள் அதை மாற்றி செய்கிறார்கள். பத்மாசனம் செய்வது கடிது, அதோடு புஜங்காசனமும் செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே நீங்கள் புஜங்காசனத்துக்கு வாருங்கள். பின்னால் வந்து பத்மாசனத்தோடே அப்படியே குப்புறப்படுங்க. கை நிமிரணும், கை மடக்க இருக்கக்கூடாது. கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு. பட்டைக்கு சக்கையில் இறக்கு. கை பார்த்து முன்னு வை. ஒரு கை திருப்பி வை. கையை அப்படி வை. நீயும் திருப்பணும்ப்பா. அப்படி திருப்பு. கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு. கையை உடம்பு ஒட்டி வை, ஏன் விரித்து வைக்க. கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு. கை மடங்கியிருக்கு, ஸ்ட்ரெயிட் பண்ணு. அப்படி வை. குட். பாருங்கள், பத்மாசனம் போட்டிருக்கின்ற காரணத்தினால் உடலை தூக்கும் பொழுது அந்த நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும், முதுகு வழியாக இழுக்கப்படுகிறது, புஜபலம் ஏற்படும், நுரையீரல் விரிவடையும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், அடி முதுகில் ஏற்படுகிற L4 L5, மேல் முதுகிலே ஏற்படக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய கழுத்து வலி, முதுகு வலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது அற்புதமான ஆசனம். மெதுவாக இறங்குங்கள். இன்றைக்கெல்லாம் முதுகிலே ஏதாவது பிரச்சனை, முதுகு அடிப்பாகத்தில் பிரச்சனை என்றால் உடனே ஆப்ரேஷன் தான். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாருங்கள். நேர திரும்ப. வாங்க. கொஞ்சம் பின்னப்போ. பட்டைக்ஸை கீழே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா தலைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணணும். தலைக்குள்ளே போகிற நரம்பு யார் இழுக்க போகிறா? அது எப்படி இழுக்க முடியாது. பத்ம புஜங்காசனம் சின்ன ஆசனம், நன்மைகள் அதிகம். இந்த பத்மாசனம் போட முடியாதவங்க சும்மா சுகாசனத்திலே போடலாம், முழுமையான பலன் கிடைக்கும். ஆனால் பத்மாசனம் போட்டு பிடிச்சா நல்ல முதுகெலும்பில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும்,
அடி வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள், நுரையீரல் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு கிளாண்ட்ஸ், கழுத்து வலி, முதுகு வலி, எத்தனை வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். பாரு, அப்படியே டேர்ன் பண்ண அங்கே பார்க்க, இங்கே வா, அங்கே வா, அங்கே வந்துடு. நீ இதில் போடு, திரும்ப இந்த பின்ன வரணும். நீ திரும்படா. இந்த பின்ன வாடா. இப்போ போடு, புஜங்காசனம் போடு. முதுகு எப்படி வளைக்கப்பட்டிருக்கிறது, கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, பக்கவாட்டில் செய்கிறது. நீங்கள் தலையை மேலே பாரு. தலையை வளைக்க அந்த முதுகு பக்கம் வழியாக தலையிலிருந்து நரம்பு இழுக்கிறதே தெரியும். இதெல்லாம் யாரும் இழுக்க முடியாது. எந்த கருவியை கொண்டும் முதுகு தலை வழியாக போகிற நரம்புகளை இழுக்கவே முடியாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை மாணவர்களே, யோக நிபுணர்களே, பள்ளி தாளாளர்களே, அரசு பள்ளிக்கூடங்களில் நடத்தும் தலைமை ஆசிரியர்களே, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய பிரின்ஸ்பால் அவர்களே, நீங்கள் எல்லோரும் மாணவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுங்கள். காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள். இதற்காக அதிகமான செலவை தனக்குத்தானே டாக்டர் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி மருந்தில்லா மருத்துவம். இதை எல்லோரும் கற்க வேண்டும். ஏழைகளாகட்டும், பணக்காரர்களாகட்டும், நடுத்தர மக்களாகட்டும், எல்லோருக்கும் ஆரோக்கியம் அவசியம், எல்லோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம், எல்லோருக்கும் நினைவாற்றல் அவசியம், எல்லோருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதும் முக்கியம். அவைகளெல்லாம் நமக்கு இதில் கெட்டிவிடும். ஆகவே இந்த அற்புதமான கலையை நாம் அனைவரும் கற்று நோயற்ற வாழ்வுக்கு வழிதேட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.